தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/5/2025 புதன்கிழமை, அனுசம் நட்சத்திரம் பகல் 11:40 வரை பிறகு கேட்டை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நல்ல கருத்து. ஆனி மாதம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு மாதமும் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாத பிறப்பை முன்னிட்டு அந்த பிறக்கிற குழந்தைக்கு எப்படி பலன் இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு வந்தேன். பொதுவாக சித்திரையில் பிறந்தா மேஷத்தில் இருக்கும் சூரியன், வைகாசியில் பிறந்தா ரிஷபத்தில் இருக்கும், ஆனியில் பிறந்தா மிதுனத்தில் இருக்கும், ஆடியில் பிறந்தா கடகராசியில் சூரியன் இருக்கும். உங்களோட ஜாதகத்தை புரட்டி பாருங்க. ஆவணியில் பிறந்தா சூரியன் சொந்த வீட்டில் இருக்கும். இப்போ ஆவணி மாதம் பிறந்த ஒரு பிள்ளைக்கு குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆவணியில் பிறந்த மாந்தர் ஆணைமுகன் அருளை பெற்றோர். இயற்கையிலேயே அவங்களுக்கு விநாயகருடைய அருள் இருக்குமா. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வருது, அவருக்கு உகந்த மாதம் ஆகையினாலே அவருடைய அருளுக்கு பாத்திரமானவர். பாவத்தை செய்ய மாட்டார், பாவம் ரொம்ப செய்ய மாட்டாங்களாம். பாசத்தால் இடம் பிடிப்பார், கோபத்தில் கொந்தளித்தால் குவலயமே பயந்து போகும். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிறார். அது மாதிரி கோபப்பட மாட்டாரு. கோபம் வந்துருச்சுன்னா யாருமே அவரை தடுக்க முடியாது. தீபத்தை ஏற்றினாலும் தெய்வத்தை தொழுவார். உண்மை. நல்ல தெய்வ பக்தி இருப்பார். தடைகளை உடைக்கும் ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை, எடை போட்டு பார்க்கும் தன்மை ஏற்றவர் இவரே ஆவார். ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் எடை போட்டுருவார். இவர் இப்படித்தான் இருப்பார், இவரோட பழகுனா இந்த மாதிரி நடக்கும்லாம் சொல்லிடுவார். தனக்கிணை யாரும் இல்லை என்ற தற்பெருமை இவருக்கு உண்டு. அதே நேரம் தற்பெருமையும் இவருக்கு உண்டு. கணக்கின்றி செல்வம் சேர்ப்பார், காரியத்தை முடிக்க சொன்னால் சுணக்கமின்றி முடித்து காட்டும் துணிவுள்ள மாந்தர் ஆவார்னு சொல்லி இந்த ஆவணி மாதத்துக்குள்ள ஒரு பாடல். பொதுவாக ஒவ்வொரு மாதம் பிறந்தவர்களும் இப்படித்தான் ஒரு குணாதிசயம் இருக்கு. அந்த குணாதிசயத்தை கவிதையாக நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒருத்தர் உங்களோட பழகிறார், ஒரு நண்பர் ஆவணியில் பிறந்திருக்காருன்னா, ஓ அவர் இப்படித்தான், தடைகளை உடைக்கும் ஆற்றல் இவருக்கு இருக்குமே, இவர்கிட்ட சொல்லுவோமே இந்த காரியம் சாதிக்கலாம்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் கோபம் அவருக்கு வந்தால் நம்ம தடுக்க முடியாது, அதனால கோபப்படாமல் நம்ம நடந்துக்கணும்னு நினைப்பீங்க. இந்த குணாதிசயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, பழகும் நண்பர்களுடைய பழக்கத்தில் நாமே நம்மளை மாற்றிக்கலாம், இல்லை அவங்களை மாற்றுவதற்கு முயற்சிக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும். விரயங்கள் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே கவலைக்குரிய தகவல் வரலாம். எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களுக்கெல்லாம் செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். மருத்துவ செலவும் உண்டு. மனக்கலக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை காட்டுகின்ற நாள். கோரிக்கைகள் நிறைவேற கோவில் வழிபாடும் உங்களுக்கு தேவை. 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகலாம். தொழில் வெற்றி நடை போடும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ஜென்மத்தில் குரு, இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். ஆதாயம் தரும் விதத்திலே பயணம் ஒன்று அமையும். அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு வர சொல்லி அழைப்புகள் வரலாம். கடகராசி நேயர்களே, ஜென்மத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்திலே சனி, ராகு. எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். பிள்ளைகளாலும் விரயம், பிறராலும் விரயம் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் மிக மிக கவனம் தேவைப்படுகிற நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே வயிற்று பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஏதேனும் ஒரு புது முயற்சிகளில் ஈடுபட்டால் நண்பர்களை நம்பி செய்ய இயலாது. அதே நேரத்தில் பெரியவர்களாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்க மகளும் மீதம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சூரியனும் புதனும் இருப்பதனாலே அரசு வழி சிக்கல்களுக்கு ஆட்பட நேரிடலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்காது. பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பணப்பொறுப்புகள் சொன்னால் அதனால் சிக்கல்கள் ஏற்படலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் திடீரென சக பணியாளர்களால் பிரச்சனைகள் வர நேரிடும். எனவே எதையும் நீங்கள் முன்கூட்டி உங்களுடைய முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டாம்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று நல்ல நாள். பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் குருவினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே அவர் பார்வை பதிகிறது, 12இல் பதிகிறது. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கணிசமான தொகை கைகளிலே புரளும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் மட்டுமல்ல, மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அயல்நாட்டிலிருந்து நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட பணிபுரிய அழைப்புகள் வரலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே சிநேகிதர்களாய் சந்தித்து சிறப்படைகின்ற நாள். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாகவே முடியும். நேற்று நடைபெறாத ஒரு காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், அல்லது கட்டி குடியேற வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் அந்த எண்ணங்களில் ஒன்றேனும் இன்றைக்கு நிறைவேறும். மனைவி மக்கள் வழியில் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதாவது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வருமானம் கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இன்று வழங்கப் போகிறது கிரக நிலைகள். எனவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே ராகு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் என்றாலும் கூட கடைசி நேரத்தில் தான் காப்பாற்ற இயலும். சில காரியங்கள் திசை மாறி செல்லும். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி யாருக்கும் நீங்கள் விலாவாரியாக சொல்ல வேண்டாம். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் இன்று கிடைக்கும் என்றாலும் கூட போதுமான அளவு கிடைக்காது. நீங்கள் எதைத்தான் நீங்கள் செய்தாலும் கூட உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக அமைய கிழமை புதன் என்பதனாலே பெருமாளை கும்பிடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணத்தால் உங்களுக்கு பலன் உண்டு. அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் 2இல் சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனை மாறும். அதே நேரம் 6ஆம் இடத்தில் செவ்வாய். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்றைக்கு அனுமனை வழிபடுவது உகன். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் சுக்கிரன், ராசிநாதன் 4ஆம் இடத்தில், அர்த்தாஷ்டம குரு. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். ஆனால் தாய்வழி ஆதரவு உண்டு. முன்னோர்கள் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. மனை கட்டி குடியேற வேண்டும் அல்லது கட்டிய மனையை பழுதுபார்க்க வேண்டும் என்று சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் நினைத்தால் அந்த எண்ணங்கள் ஈடேறும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகல வேண்டுமானால் இன்று விஷ்ணுவை நீங்கள் வழிபட வேண்டும். வழிபாட்டின் மூலம் வளர்ச்சி காண வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.